Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையும் வனாந்தர ஜெபமும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை மேற்கொண்டு தான் நாம் ஒவ்வொரு காரியமாய் தியானித்து கொண்டு வருகிறோம். எபிரேயருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். இப்படி இருக்கிற பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்னா நம்மை குறிக்கிறது. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் கவனித்து பாருங்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை முன் வைத்துத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளங்கள் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை வைத்துத்தான் நாம் ஒவ்வொரு காரியமே கற்றுக்கொள்ள முடியும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிக்க கேட்போமே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்து இயேசுவையை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி. இங்கே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இதோ நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும், அவரையே தான் கவனித்து பார்க்க முடியும். நீங்கள் எந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் அவரிடத்தில் மட்டும்தான் முடியுமே. அன்பை கற்றுக்கொள்ளணுமா, இயேசுவிடத்தில் தான். நீங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணுமா, இயேசுவிடத்தில் தான். நீங்கள் எந்த அளவுக்கு சாந்தத்தை கற்றுக்கொள்ளணுமா, இயேசுவினிடத்தில் தான். நீங்கள் பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளணுமா, இயேசுவினிடத்தில் தான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுவார் என்று சொன்னால் அவர் ஒருவர் மாத்திரமே பூரணப்பட்டவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, அவருக்கு முன்பதாகவோ அல்லது அவருக்கு பின்பதாகவோ அல்லது இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் சரி, பூரணப்பட்டவர்கள் ஒருவரும் அல்ல, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் பூரணப்பட்டவர். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளணும் அவர்கிட்ட தான். அதே போல தான் நீங்கள் ஜப வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி வரணும். ஒரு ஜபம் என்றால் என்னதென்பது நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த ஜபத்தின் அனுபவத்திற்குள்ள நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் அதையும் நீங்கள் இயேசுவினிடத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் தலைப்பாக கொடுத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜப வாழ்க்கையும் வனாந்திரத்தின் ஜபமும். அல்லேலூயா,
அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு காரியத்தையுமே அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையே ஒரு ஜெப வாழ்க்கை தான். அவர் எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒரு மனிதர். அவர் எந்த நேரமும் ஜெபத்துக்குள்ளேயே இருக்கிறதான ஒரு மனிதர். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்ற போது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், அங்கே ஜெபம் பண்ணுகையில் இயேசு எடுத்த எடுப்பிலே ஜெபிக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இயேசு எப்பொழுது ஜெபிக்கிறாரு? ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறின உடனே அவர் ஜெபம் பண்ணுகையில் வாசிப்போம், வானங்கள் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அவர் மீது வந்து இறங்குகிறார். அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? வல்லமை உள்ளதா இருக்கணும். இயேசு நின்று ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானங்கள் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது வந்து இறங்குகிறார். வாசிங்க தொடர்ந்து. வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர், அப்படின்னா ஜெபிக்கிறவர்களை பார்த்தாவே தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபிக்கிற மனிதர்கள் அவருடைய பிள்ளைகளாக அவர் அங்கீகரிக்கிறார். அவருக்கு பிரியமானவர்களைப் போல அவர் அங்கீகரிக்கிறார். அப்படின்னா ஒரு ஜெப வீரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவன் ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கணும். அவன் ஜெப வீரனாக காணப்படுவான் என்று சொன்னா அது தேவனுக்கு பிரியம் உள்ளதா இருக்கும். கர்த்தர் அவன் மேல பிரியம் வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஒரு ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை தான். அவர் எப்பொழுதுமே ஜெபிக்கிற ஒரு மனிதர். இங்கே ஞானஸ்தானம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தவர், அதற்கப்புறம் 3.5 ஆண்டு காலமும் அவர் வாழ்க்கை முழுவதுமே ஜெபம்தான். எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. அவர் அதிகாலையிலே ஜெபிக்கிறாரு, அவர் சாயங்காலத்திலே ஜெபிக்கிறாரு, அவர் முழுவதும் ஜெபிக்கிறாரு, அவர் வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிறாரு, அவர் மலையின் மேலே போய் ஜெபிக்கிறாரு, அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறாரு என்று சொல்லி வேதத்தில் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டும் வருகிறோம். ஒவ்வொரு காரியமாய் அறிந்து கொண்டு நாம் இருக்கிறோம். கடந்த மாதத்திற்கு முந்தின மாதம் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாலை ஜெபம் என்று சொல்லி பார்த்தோம். அதிகாலையில் இயேசு எப்படி ஜெபிச்சார், அந்த ஜெபத்திற்குள் மறைந்திருக்கிறதான ரகசியமும் அதில் மறைந்திருக்கிற அனுபவத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதே போல இயேசு கிறிஸ்து எப்படி மலையிலே ஜெபித்தார், அந்த மலை ஜெபத்தினுடைய அனுபவமும் அதில் மறைந்திருக்கிற ரகசியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு வனாந்தரத்தின் ஜெபம். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிறார். அந்த வனாந்தரத்தில் போய் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திற்குள் இயேசு வருகிறார். அப்படின்னா வனாந்தரத்தின் ஜெபத்தினுடைய தன்மையும் அதில் மறைந்திருக்கிறதான ரகசியத்தையுமே நாம் அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறதே ஒவ்வொரு விதமான அனுபவத்திற்குள்ளாக அது நம்மளை கொண்டு போகும். அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் போகும் பொழுது நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணி கொண்டு வந்தாரோ அதே அனுபவத்தில் தெய்வம் நம்மையும் நடத்துகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. அதை கேட்கணும். நீங்கள் வேதத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த மனுஷனை போல நடத்தும், என்னை இந்த மனுஷனை போல நடத்தும் என்றது கேட்கிறத விட
ஆண்டவரே என்னை உம்மை போல நடத்தும், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல என்னை நடத்தும் என்று நாம் அதிகமாய் கேட்கும் பொழுது என் ஆண்டவரை போலவே அவருக்குள்ள இருந்த கிருபைகளை நமக்கு தந்து தெய்வம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தின் மேல் ஜபத்தினுடைய அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம், மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி அவரை ஏவினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் வனாந்தரத்துக்கு போகும்படி அவர் ஏவினாரா? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்படின்னா அந்த உபவாசத்தை தெய்வம் எங்கே போய் இருக்கிறாரா? 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் கொண்டு போகப்படுகிறதினுடைய அனுபவமே உபவாச ஜபம். அப்படின்னா வனாந்தரத்தின் ஜபம் என்று சொன்னாவே அது உபவாச ஜபம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில முக்கியமாய் காணப்பட்டது ஒன்று வனாந்தரத்தின் ஜபம். இயேசு எப்பொழுதுமே வனாந்தரத்தில் போய் ஜபித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு அப்படின்னா வனாந்தரத்தை தேடி போகிறார் இயேசு. படவில் ஏறி வனாந்தரத்தை தேடி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உதயமான பொழுது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம், மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்க கேட்போம். புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாக பட்டணத்திலே பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். அவர் வெளியே வனாந்தரமான இடங்களில் இயேசு தங்கியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவர் வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் சீஷரோடு கூட வனாந்தரத்திற்கு போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தில் அநேக காரியங்கள் வனாந்தரத்தின் ஜெபம், வனாந்தரம் 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 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவும் வனாந்தரத்தை தேடித்தான் போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையில ஒரு அனுபவத்தில் ஒன்று, உபவாச ஜெபத்திற்குள்ளாக தெய்வம் அதிகமாய் கடந்து வந்தார். இன்றைக்கு பல நேரங்களில் இயேசு 40 நாள் ஜெபித்தார், அந்த 40 நாள் தான் உபவாசம் போட்டார் என்று அர்த்தம் அல்ல.
வனாந்தரத்தில் போய் அவர் ஜெபித்தார் என்று சொன்னாவே, அந்த வனாந்தர ஜெபம் என்று சொன்னாவே உபவாச ஜெபம்தான். அப்ப இயேசு கிறிஸ்து அடிக்கடி உபவாசம் போட்டு ஜெபித்திருக்கிறார். அவர் உபவாசத்தோடு கூட காத்திருந்திருக்கிறார். அவரும் தனிப்பட்ட முறையில் உபவாசம் போட்டிருக்கிறார். அவர் சீஷரோடு கூடவும் இருந்து உபவாசம் போட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே அறிந்து கொள்ளணும். அப்படின்னா இந்த வனாந்தரத்தின் ஜெபம் என்று சொன்னால் உபவாச ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. எதற்கு இந்த உபவாச ஜெபம்? இந்த உபவாச ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த உபவாச ஜெபத்தில் மறைந்திருக்கிறதான காரியங்கள் என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுறது எதற்கு எல்லாம் உபவாசம் போட வேண்டும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அடிக்கடிக்கு உபவாசம் போட்டு கொண்டு இருக்கிற அனுபவத்துக்குள் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. உபவாசம் என்று சொன்னாவே காரணம் இல்லாம போடக்கூடாது. காரணம் இல்லாத போடுகிற எந்த உபவாசத்திற்கும் தெய்வம் பதில் தர மாட்டார். அல்லேலூயா. நாம் அதை தெரிந்து கொள்ளணும். எதற்கு எல்லாம் உபவாசம் போட வேணும்? நம்பர் 1, முதலாவது நம்முடைய ரட்சிப்புக்காக உபவாசம் போடணும். இந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் பாடுபட்டு சிலுவையிலே மரித்து தம் ஜீவனையை தந்து அதன் மூலமாய் தெய்வம் நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த மகிமையான அந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டுமோ அல்லது நம்முடைய மரண காலம் வரைக்குமோ அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் உபவாசம் போட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற என்று வேதத்தில் எழுதப்பட்டு வேதம் சொல்லுகிறது தீவெட்டிகளை பிடித்து கொண்டு. அந்த தீவெட்டின்னு சொன்னாவே அதுக்கு பேரு ரட்சிப்பு. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக முடியும். அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த பூரணத்திற்குள்ள நம்ம வந்தா மாத்திரம்தான் மணவாளனோடு கூட நம்ம போக முடியும். வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கும். நமக்கு ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கும். அவருடைய ரகசிய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் மணவாளன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மணவாட்டியாகிய நாம் அவரோடு கூட போக வேண்டும் என்று சொன்னால் அந்த தீவெட்டியாகிய ரட்சிப்பு நமக்குள்ளாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது தீவெட்டி அணைஞ்சிட்டாலோ அந்த தீவெற்றில அணைகிற சூழ்நிலைக்குள்ள வந்துட்டாலோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்காது. அப்போ மணவாளனோடு கூட மணவாட்டியாகிய சபையாயிருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பில் நாம் பூரணப்பட்டிருக்க வேண்டும். 7வது வசனத்தை வாசிங்க. அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படின்னா மணவாளன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மணவாட்டியாகி சபையாயிருக்கிற நாம் அந்த ரட்சிப்பில் பூரணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும். அந்த ஆயத்தப்படுத்துகிற அனுபவத்தில் ஒன்றுதான் உபவாச ஜெபம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ரட்சிப்புக்காக உன் ஆத்துமக்காக நீ உபவாசம் போட்டு ஜெபிக்கிற, அவர் வரும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு எவ்வளவுக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறதற்கு நீ உபவாசம் போடுகிறியோ அந்த உபவாசம் உன்னை ஆயத்தப்படுத்தும் அவர் வருகைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது
யோவேல் 1வது அதிகாரம் 14, 15 வசனங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஏன் கூப்பிட சொல்றாரு? பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிங்கள் சொல்றாரு. பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிங்கள் சொல்றாரு. எல்லாரையும் கூப்பிடு. மூப்பரை கூப்பிடுங்க. தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகி கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏன்? 15வது வசனம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ ஐயோ கர்த்தருடைய நாள் சமமா இருக்கிறது. அவர் வரப்போகிறார் சீக்கிரமா. அவர் வரப்போகிறார் சீக்கிரமா. அவர் வருகையில் காணப்பட, அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட, நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளில் அல்லது உபவாச நாள் நாம் நியமிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணுங்க. நம்மை நாம் ஆயத்தத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இயேசு வந்தா அவரோடு கூட போகிறதற்கு நம்ம ஜெபிக்கணும். அந்த ஆயத்தத்திற்குள் நம்மளை கொண்டு வருகிறதற்கு தான் இந்த உபவாச ஜெபம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா உபவாசம் என்று சொல்லப்படுகிறது காரணம் இல்லாமல் போடக்கூடாது. உபவாச ஜெபம் என்று சொன்னால் அதற்கு காரணத்தோடு கூட போடணும். அப்படின்னா அந்த காரணம் என்ன? நம்மை ஆயத்தப்படுத்த, அவருடைய ராஜ்யத்திற்குள்ள போகிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா தேவனோடு கூட நாம் அந்த உறவுக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னா, அந்த உறவுக்குள் நாம் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னா, மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, அல்லேலூயா, என் சரீரத்தை ஒடுக்கி, அந்த ஒடுக்கிக்கு பேரு தான் உபவாசம். அப்போ சரீரத்தை உனக்கு நீ கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலோ, அல்லது சரீர சுபாவங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னாலோ, அல்லது சரீரத்தினுடைய ஒரு மாறுதல், மாமிசங்கள் அழிக்கப்பட்டு அந்த சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னாலோ நீ உபவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா உன் பரிசுத்தத்திற்காக உபவாசம் போடு. நீ பரிசுத்தமாக வாழணுமா? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட பரிசுத்தத்தை கேளு. லார்ட், ஐ நீட் தம், எனக்கு தாங்க என்று உபவாசம் போட்டு தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 3, 3வது, எதற்கு உபவாசம் போடணும்? எந்த நோக்கத்திற்கு உபவாசம் போடணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்க போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். எப்படி பற்றுகிறார்? வேதத்தில் வாசிக்கலாமே. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது.
அப்படின்னா எல்லாரும் கூடி ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. பர்னபா, சவுலு, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி என்ன பண்ணுகிறாங்க? ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவல்லம் பற்றுகிறாரு. இதோ பர்னபாவையும் பவுலையும் என்னுடைய ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா ஊழியத்தின் அழைப்பை நீங்க தெரிந்து கொள்ளணும் சொன்னாவோ, அல்லது தெய்வம் வைத்திருக்கிற ஊழியம் என்னதென்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாவோ, அல்லது ஊழியத்தினுடைய அனுபவத்திற்குள் நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னாவோ உபவாசம் போடணும். உனக்கு என்ன ஊழியம் தெரியலையா? தெய்வம் உன்னை அழைச்சிருக்கிறாரா அல்லது அழைக்கலையா உனக்கு தெரியலையா? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. உன் ஊழியத்தின் அழைப்புக்காக ஜெபம் பண்ணு. உன் மீது வைத்திருக்கிற திட்டங்கள், தரிசனங்கள், நோக்கங்கள் நிறைவேறப்பட தெய்வம் உனக்கு மீது வைத்திருக்கிற காரியங்கள் உன்னை வைத்து கர்த்தர் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னா அதற்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. தெய்வம் அதை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படின்னா தெய்வம் திருவல்லம் பற்றின உடனே அனுப்பல. அவர்கள் அதற்கென்று ஒரு நாள் திருப்பி ஒரு உபவாசம் போடுகிறாங்க. எல்லாரும் கூடி உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்திற்குள் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படின்னா ஊழியத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படணும்னா உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். ஊழியத்தின் அனுபவத்தை என்னதென்பதை தெரிந்து கொள்ளணும்னா உபவாசம் போட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக உபவாசம் போடணும்? நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட, நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு மாறுதலையும் ஒரு எழுப்புதலையும் கொண்டு வரணும். அப்படின்னா நம்முடைய குடும்பத்திற்காக நாம் உபவாசம் போடணும். வாசிப்போமா? எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் இங்க எஸ்ரா சொல்றாரு. எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். அப்படின்னா முழு குடும்பத்தையும் கொண்டு வரான் உள்ள, முழு குடும்பத்தையும் உள்ள கொண்டு வரான். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும். அப்படின்னா எல்லாம் பாதுகாக்கப்படணும், எல்லாம் தேவனுக்கு முன்பதாக பாதுகாக்கப்படணும். அப்படி வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிற்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்கு, அவர்கள் தேவனுடைய வழியின்படி செயல்படுகிறதுக்கு, அவர்கள் செம்மையான வழியை தெரிந்து கொள்ளுகிறதற்கு வேதம் சொல்லுகிறது. நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அல்லேலூயா. உன் குடும்பம் பாதுகாக்கப்படணுமா? உன் குடும்பம் ரட்சிக்கப்படணுமா? தேவனை அறிகிற அறிவு உன் குடும்பத்திற்கு வரணுமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. உபவாசம் போடு. உன் குடும்பத்துக்காக உபவாசம் போடு. அவர்களுக்காக தேவ சமூகத்தில் அழு, கதறு, ஆண்டவர்கிட்ட சொல்லு. அவர்களுக்காக நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் கதறி கண்டு இருக்கிறியோ, ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிப்புல கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. அதுதான் அந்த உபவாசத்தினுடைய தன்மை. அதுதான் அந்த உபவாசத்தினுடைய தன்மை. நம் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும்.
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன் என்றான். இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன். எங்க போறானா? ஆண்ட சமூகத்துக்கு போறேன்னு சொல்றான். நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன். வாசிங்க. அப்படியே மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய் ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளினால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை திருத்தி போடும் என்றார். அப்படின்னா இந்த சம்பவம் எதை நமக்கு காண்பிக்கிறது? மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது அல்லது ஆத்துமாக்களுடைய பாவத்தை மன்னிக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறாங்க, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அவங்க பாவம் செய்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஜனங்கள் நமக்கு பாவத்துக்கு விரோதமான பாவங்களை நடத்தி கொண்டு வருகிறாங்க, நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்காக அவர்கள் மனம் மாற, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க, அவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லணும்னா நாம் ஜெபிக்கிறவர்களாக உபவாசம் போடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படவும், மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் நீக்கப்படவும், நமக்குள் ஒரு ஆத்துமா பாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். அதற்கு தான் உபவாசம். எதற்காக உபவாசம்? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37, 38 வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி அவள் ஜெபிக்கிறா? வேதம் சொல்லுகிறது 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் செய்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாள். வாசிப்போ. அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து மீட்புண்டாக இருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அப்படின்னா அந்த ஜெபம் எதற்காக, அந்த உபவாசம் எதற்காக? இரவும் பகலும் ஏன் அவர் தேவ ஆலயத்தில் இருக்கிறார்? எருசலேமுக்காக ஜெபிக்கிறா. எருசலேமின் மீட்பு உண்டாக ஜெபிக்கிறா. அப்படின்னா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணுமா, தேசத்தில் ஒரு மாறுதல் வரணுமா, தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை தெய்வம் கொண்டு வர வேண்டுமா, உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். நீ உபவாசம் போடுகிறது ஏனோ தானோ அன்று அல்ல. உபவாசம் போடுகிறியா, ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தோடு உபவாசம் போடும் பொழுது கர்த்தர் அந்த உபவாசத்தை அங்கீகரிப்பார். அந்த உபவாசத்திற்கு ஜெபத்துக்குரிய பதிலை தேவன் தருவார். அல்லேலூயா. தேசம் ரட்சிக்கப்பட உபவாசம் போடணும், மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட உபவாசம் போடணும். அந்த உபவாசத்துக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்வார். எதற்காக உபவாசம் போட வேண்டும்? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போமே.
இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்படின்னா நீ பிசாசை ஜெயிக்கணுமா, உபவாசம் போடு. பிசாசினுடைய தந்திரத்தில் நீ மாட்டாம இருக்கணுமா, உபவாசம் போடு. பிசாசுடைய வல்லமையை நீ எதிர்த்து நிற்கணுமா, உபவாசம் போடு. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் போட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:1. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அப்படின்னா அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட நோக்கமே பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு தான். யாரால கொண்டு போகப்படுகிறார்? ஆவியானவராலே கொண்டு போகப்படுகிறார். அப்போ வனாந்தரத்தில் போய் அவர் பிசாசில சோதிக்கப்பட்டு அதில் ஜெயத்தை அவர் பெறணும். அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்ன? 2வது வசனத்தை வாசிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்படின்னா பிசாசை ஜெயிக்கணுமா, உபவாசம் போடு. ஏன்னா இந்த ஜாதி பிசாசுகள் ஜபத்தினால் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற ஒன்றினால் புறப்பட்டு போகாது. அப்படின்னா நீ எந்த அளவுக்கு உபவாசம் போடுகிறியோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறியோ, எந்த அளவுக்கு தேவனோடு கூட ஒரு உறவு வைக்கிறியோ, நீ பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்குத்தான் உபவாசம், அதற்குத்தான் உபவாசம். அப்படின்னா உபவாசம் போடுகிற நாம் காரணம் இல்லாமல் போடாமல் அதை காரணத்தோடு கூட போடும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். தெய்வம் அதற்கு பதில் தருகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. நம்பர் 2, 2வது, நீ போடுகிற உபவாசம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அவர் பிரியப்படலை அப்படின்னு சொன்னா நீ உபவாசம் போட்டாலும் அதற்கு கர்த்தர் பதில் தர மாட்டார். அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 3வது வசனத்தில இருந்து வாசிக்க கேட்போம். நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நோக்காமல் இருக்கிறது என்ன? அவர் சொல்றார், கேளுங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீர் எங்களை நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே, நீங்கள் உபவாசிக்கிற நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, உங்களுடைய இச்சையின்படி நடந்து உங்களை வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்படின்னா உபவாசம் நாள் என்று நம்ம நியமிச்சிட்டோம், அல்லது உபவாசம் போடுகிறேன் என்று நீங்க நினைச்சிட்டீங்க, அந்த உபவாசத்தின் நாளுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய விருப்பத்தின்படி அதை செய்யக்கூடாது. அந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணுமே தவிர அந்த நாட்களில் உபவாசத்தை போட்டுக்கொண்டு உங்கள் சொந்த வேலையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தின்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறதோ அந்த நாளில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த நாளை கர்த்தர் விருப்பப்பட மாட்டார். அந்த உபவாசத்தை தெய்வம் என்ன பண்ண மாட்டார்? விருப்பப்பட மாட்டார். உபவாசம் போட்டிங்களா, நீ ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கணும். எத்தனை நாள் உபவாசம் போடுறியோ அத்தனை நாள் அவர் சமூகத்தில் இருந்து தான் ஆகணும். அவர் சமூகத்தில் இல்லாமல் உபவாசம் போட்டுட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த உபவாசத்தை தேவன் ஏறெடுக்கப்பட மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரங்களில் உபவாசத்தை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொந்த இடத்துக்கு போகிறோம், தேவையில்லாத காரியங்களை செய்கிறோம். அந்த வனாந்தரத்தின் ஜபத்தினுடைய அனுபவத்திற்குள்ளே நீங்கள் போகணும்னு சொன்னால் தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் அறிந்து தான் செயல்படுத்தணும். ஒரு சில வசனத்தை வாசிச்சுட்டு நாம் முடிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 35வது சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம்
35வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அவர்கள் வியாதியா இருந்த பொழுது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசித்தினால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். ஜெபமும் என் மடியிலே திரும்பி வந்தது. நீங்க எந்த காரியத்திற்காக உபவாசம் போட்டாலும் சரி, யாருக்காக உபவாசம் போட்டாலும் சரி, அந்த உபவாசத்தின் நேரத்தில் தேவ சமூகத்தில் தான் இருந்து நீங்கள் உபவாசிக்கணுமே தவிர, அந்த நேரத்தில் உங்கள் சொந்த வேலைகளை செய்து கொண்டு நான் உபவாசம் இருக்கிறேன், உனக்காக உபவாசம் இருக்கிறேன், கர்த்தர் உன்னை மாற்றுவார் என்று சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. அப்படின்னா உபவாசத்தின் நேரத்தில் நம்ம ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தோன்னா, சுற்றி முடித்து நீ வீட்டுக்கு வந்து ஆண்டவரே என்று சொல்லி நீ முழங்கால் போட்டாவும் அந்த ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது சங்கீதத்தின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. என் ஆத்துமா வாடும்படிக்கு உபவாசம் போட்டு நான் அழுகிற, கதறுகிற, கண்ணீர் விடுகிறேன். ஆனால் அதுவும் எனக்கு நிந்தையாக முடிந்தது என்று சொன்னால் அந்த ஜபத்தை அல்லது உபவாசத்தை தெய்வம் அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். உனக்கு சமாதானம் இல்லையா, உபவாசம் போட்டு சமாதானம் வரல அப்படின்னாவே அந்த உபவாசத்தை தெய்வம் அங்கீகரிக்கலை. அல்லேலூயா. நீ உபவாசம் போடுகிற, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, உன் இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்து தான் ஆகணும், உன் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வந்து தான் ஆகணும். அந்த அனுபவத்துக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னால் அந்த உபவாசத்தை தெய்வம் கேட்கிறார், அந்த உபவாசத்துக்கு தெய்வம் பதில் கொடுத்திருக்கான்னு அர்த்தம். ஆனால் உபவாசம் போட்டு நீ பல மணி நேரம் ஜெபித்தல அந்த அனுபவத்துக்குள்ள நீ போயிருந்தோ உன்னால் ஒரு சமாதானத்தை உணர முடியல, உன் இருதயத்தில் ஒரு நிம்மதியோட சந்தோஷத்தை உணர முடியல அப்படின்னு சொன்னால் அந்த ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீ எவ்வளோ உபவாசம் போட்டாலும் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா. அப்படின்னா அவர் விரும்புகிற உபவாசத்தின்படி நீ போகணும். அப்படின்னா அவர் விரும்புகிற உபவாசம்னா என்ன? அந்த நாட்களில் அவர் சமூகத்தில் நீ உட்காரணும். உபவாசம் போட்டுட்டியா, அவர் சமூகத்தில் உட்கார். ஒருவேளை உபவாசம் போடுகிற, ஒரே ஒரு வேலைக்காக உபவாசம் போடுகிற, அந்த ஒரு வேளை அவர் சமூகத்தில் உட்காரணும். அல்லது அந்த ஒரு நாள் முழுவதும் உபவாசம் போடுற, அந்த ஒரு நாள் முழுவதும் சமூகத்தில் உட்காரணும். அல்லது 3 நாள் போடுகிற, அல்லது 7 நாள் போடுகிற, அல்லது 21 நாள் போடுற, அல்லது 40 நாள் போடுகிற, வாட் எவர் யூ ஹேவ் டு டூ. நீ எத்தனை நாள் உபவாசம் போட்டால் அவர் சமூகத்தில் தான் உட்கார்ந்துருக்கணும். அவர் சமூகத்தில் உட்காராம அந்த நாட்களில் உன் வேலையை செஞ்சுட்டு எல்லா காரியத்தை நடப்பித்துட்டு அதற்கப்புறம் வந்து ஆண்டவரேன்னு சொன்னால் கூட அந்த உபவாசத்துக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படின்னா எப்படியெல்லாம் உபவாசம் இருக்கணும், நோக்கத்தோடு கூட எப்படி இருக்கணும் என்பதை பார்த்தோம். தேவன் விருப்பப்படுகிற உபவாசம்னா என்ன, அந்த உபவாச நாட்கள் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்த்தோம். மீதியான காரியங்களை வருகிற நாட்களில் தொடர்ந்து நாம் தியானிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஜப வாழ்க்கையில் ஒன்று வனாந்தரத்தின் ஜபம். அப்போ அந்த வனாந்திரத்தின் ஜபம் என்று சொன்னாவே அது உபவாச ஜபத்தை குறிக்கிறது. அந்த உபவாச ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் எப்படி உபவாசம் ஜபம் பண்ண வேண்டும், நாம் எந்தெந்த காரியத்துக்கு உபவாசம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. உன் ரட்சிப்புக்காக உபவாசம் போடு, உன் பரிசுத்தத்துக்காக உபவாசம் போடு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி வருகிறதுக்கு உபவாசம் போடு, உன்னை ஆயத்தப்படுத்த உபவாசம் போடு, உன் குடும்பத்திற்காக உபவாசம் போடு, மற்றவர்கள் ரட்சிக்கப்பட, நாம் பார்க்கிற பாவிகள் அல்லது நாம் பார்க்கிற நபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு.
அல்லது தேசத்தில் போர்கள் நடக்குது, அது நிறுத்தப்பட, அல்லது தேசம் ரட்சிக்கப்பட, அது தேசத்தில் ஒரு எழுப்புதல், ஒரு மாறுதலை தெய்வம் கொண்டு வரணும். அதற்காக உபவாசம் போட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். தெய்வம் ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு தெய்வம் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.